Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க? என்னோட பேர் குமரன், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரோம். வெண்பாக்கு ஒன்றியம். இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியிலேருந்து இங்கே இருக்காங்க. எல்லாருமே ஒன்றிய நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் அனைவருமே கலந்துருக்காங்க. மாநாடு அண்ணனோட மாநாடுக்காக எல்லாரும் 27 வெயிட்டிங். இப்போது இன்றைக்கி பந்தக்கால் நாட்டு இருக்காங்க. எல்லாரும் காலையிலேயே வந்து சிறப்பான கூட்டத்தில் கலந்து பொதுச் செயலாளரோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடி இருக்கோம். இப்போ நண்பர்களோடு சேர்ந்து இந்த குழுவை ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாரும் கூடியிருக்கோம். ஓகே, விக்கிரவாண்டியில் நடக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு இது திருவிழாங்க. இந்த ஒரு மாதம் திருவிழா கோலாகலமா இருக்கும். தீபாவளி நான் சொல்றேன், எங்களுக்கு தீபாவளி தான். தீபாவளியா தளபதி பார்க்கறது நம்ம தீபாவளி. 27 தீபாவளியோட கடைசி. நான் 31 தீபாவளி இல்ல, இதான் தீபாவளி. தளபதி நம்ம எப்ப பார்க்கறோம் சொல்லிட்டாரு. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் வெச்சிங்க. தீபாவளி ஆரம்பம். சரவெடி ஆரம்பம் 27. நானும் சரி. ஓகே, இன்னிலேருந்து தீபாவளி ஆரம்பம். இன்னிலேருந்தே வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. மாநாடுக்காக வெயிட்டிங். அண்ணனோட பேச்சுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட பேச்சுக்காக தமிழ்நாடே வெயிட்டிங்கில் இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே தமிழ்நாடு இல்ல 2026 அண்ணனை தலைமையில் உட்கார வைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அண்ணனுக்காக நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். சொல்லுங்க. தளபதி விஜய்க்கு வாழ்க! தளபதி விஜய்க்கு வாழ்க! தளபதி விஜய் வாழ்க! தளபதி விஜய் வாழ்க! தளபதி விஜய் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! என் பேர் தளபதி யோகேஷ், திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் ஒன்றியத்திலேருந்து வரோம். ஓகே, இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இவ்வளோ கூட்டம் வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இதுவே ஒரு சின்ன மாநாடு மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. 2026 எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது? கப்பு முக்கியம் பிகிலு, ஒரே வார்த்தை தான். தமிழா தமிழா நம்ம வாழ போகிறோமே, ஒரு கரையில்லாத கையை பிடிச்சி போக போகிறோமே. ஓகே, 27ஆம் தேதிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க தளபதிட்டு இருந்து? இன்றைக்கே 27 மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக தளபதி வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன் நான். உங்களால் எல்லாராலையும் முடிஞ்ச ஆதரவை தளபதி கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அரசியலில் பார்ப்போன்னு நினைக்கிறேன் நான். பக்கத்தில் நான் வந்து கும்மான் தான் வந்திருக்கேன். நான் வந்து கும்மானத்தில் வந்து வடக்கு வந்துட்டு பொருளாளர். தளபதியின் அடுத்த அரசியல்வாதி அப்படி கிடையாது. மற்ற கட்சியெலாம் வேற. அது வந்து அரசியல் கட்சி அந்த கட்சின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. இது வந்து நம்பிக்கையன், உழைத்தவர்களுக்கு ஒரு ஊதியமான ஒரு இது. இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே யார் தெரியுமா? தளபதிக்காக உழைச்சவங்க. நாளைய முதல்வர் ஆக்கிறதுக்கு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் நடக்கும். மக்களும் நம்மளுக்கு பதில் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே மக்கள் பதில் சொல்கிறாங்க. இப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே நான் ஒரு எல்லாம் வந்திருக்கோம். இது வந்து ஒரு தளபதி போட்டா இருக்குல்லங்க, தளபதி போட்டாவாக நிற்கிற கூட்டம் தான் இங்கே. ஓகேங்களா? தளபதியை நாளைய வரவேற்பு இல்லை. இன்னைக்கு இது வந்து மாநாடு வந்து சின்ன மாநாடு இல்லை, இதே மாநாடு தான். நாளைய மாநாடுக்கு வண்டி நிற்க எங்கே இடம் இருக்கும்? ஓகேங்களா? இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கறேன்னா நம்ம வந்து எப்படின்னா ஒரு முக்கிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டாங்க, அதுக்கு வந்தோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எதிர்பார்க்காம அவங்கவுங்களும் ஒரு உணர்வில் இருக்காங்களா, ஒரு மக்கள் இயக்கத்தில் பழைய இது வந்து எங்களுக்கு கட்சி இப்போ தான் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஆதரிக்கணும். எல்லாருமே
வேட்டி துண்டு அவங்களும் ஒரு ஒரு உணர்வில் வந்திருக்காங்க. இந்த உணர்வு தான் எங்களோட தளபதியை நாளைய முதல்வராக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தளபதி வருவார். 27ஆம் தேதி என்ன நடக்க போகுது? 27ஆம் தேதினா இந்த இதில் நான் இதை சொல்கிறேன். 27ஆம் தேதி எதிர்பாராத ஒரு மாநாடு. அது தளபதி நினைக்கல, நாங்களும் நினைக்கல. நாங்கள் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல, மக்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனோன்னு வச்சுங்க, அடுத்து ஒரு இடத்துல நீங்கள் செய்கிறீங்களா எங்களுக்கு, நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு வந்து ஒரு கிளை பொறுப்பு போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் சொல்ல தேவையில்ல. நாங்கள் வந்து ஒரு புக்கை கொடுத்து எல்லாத்தையுமே அவர் சொன்ன வழிபடி நாங்கள் வருவோம். அதையும் இல்லாமல் வர மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த இடமே பத்தாதுண்ணா. உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை அதுதான். தளபதிக்கு உண்மையான உணர்வு உள்ள ஒரு மக்கள். ஓகேங்களா? அப்போ 27ஆம் தேதி ஒரு சம்பவம் எதிர்பார்க்கலாம். சம்பவம் இருக்குண்ணா. சம்பவம் தானே. அதை பாருங்க, எங்கள் மக்கள் அண்ணா இருக்காங்க. நான் வந்து ஒரு கும்மானம் தான். நான் வந்து இப்போ அண்ணன்ட்ட வந்து ஒரு வார்த்தையை பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ராஜமாணிக்கம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம். எம்எல் தேவா தலைமையில் வந்திருக்கோம். திண்டுக்கல் கிழக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக நம்ம முகூர்த்த கால் ஒன்றதுக்காக விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தோம். மிக சிறப்பாக இருந்துச்சு. மிக சிறப்பான எழுச்சி என்னென்னா, மாநாட்டில் இதை விட எழுச்சியான மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம். தமிழக வெற்றி கழக சார்பாக முதல் கொடிய நாட்டினதுனால மிக சிறப்பான வெற்றி வாய்ப்போட இந்த மாநாட்டை மிக சிறப்பாக எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கலந்து கொண்டு மனநல பாதிக்கப்பட்டாங்க, ஊனமுற்றோர், பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள், தமிழக வெற்றி கழகம் தோழர்கள், தோழிகள், மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக எங்கள் தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு அவர் வருவார்னு எதிர்பார்த்தீங்களா? விஜய் அவர்கள் இன்னைக்கு வருவார், இன்னைக்கு அவர் வருவார்னு எதிர்பார்த்தீங்களா? தளபதி அவர்கள் வந்த கூட்டம் தான் எங்களோட கூட்டம். இது தளபதி தான் எல்லாருமே எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டதுனால தளபதி அவ்வளோதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். 27ஆம் தேதி என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மாநிலத்தில்னு சொல்லுவாங்க, இது மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் என்று பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக வெற்றி வாய்ப்பாக இருக்கும். முதல் வாய்ப்பே வந்து வெற்றி வாய்ப்பாக இருக்கும். 2026 தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சராக சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு பாடுபடுவோம். ஒருங்கிணையாக இருப்போம். விஜய் அவர்கள் எங்கேயுமே பேசல அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராங்களே, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதியார் வந்து 27ஆம் தேதி மாநாட்டில் அறிக்கை விடுவார். அவரோட கோரிக்கை அதோட சொல்லிக்கிணங்க, அவருக்கு ஆணைக்கிணங்க மாநாட்டில் அறிக்கை விடுவார், நல்லா பேசுவார். அதோட அறிக்கை எல்லாமே இருக்கு. ஆனா அங்கங்க நெருக்கடிகள் அங்கங்க வந்துகிட்டு இருக்கு. நெருக்கடிகள் வந்தால் தான் தளபதிக்கு வளர்ச்சி அடைகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதை நீங்க வளர்ச்சியா தான் பாக்குறீங்க? கண்டிப்பா வளர்ச்சி தான். ஓகேண்ணே. 2026 தளபதி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா இருக்கும். தளபதி அந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு மிக பாடுபட்டு அந்த சீட்ல உட்கார வைப்போம். முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு பாடுபடும். தலைமை உங்களை எப்படி வழி நடத்துறாங்க? மிக சிறப்பா இருக்கு, மிக சிறப்பா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சலசலப்புகள் இருக்கா? சலசலப்புகள் எல்லாம் எங்களுக்கு யாரும் கிடையாது. இப்போ வந்து ஒரு லிங்க்குக்காகவே இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு. ஒரு லிங்க் தான் எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அந்த லிங்க்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாக்குறதுனால பெரிய விஷயமா இருக்கு. ஒரு மெசேஜ் அண்ணன் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் வந்த கூட்டம் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம். தமிழக வெற்றி கழக அடிமட்ட தொண்டர்லேருந்து எல்லாரையும் கட்டி காத்து கொண்டு வராங்க. எல்லாருக்குமே ஒருங்கிணையாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். யாருமே விட்டுட்டு செயல்பட மாட்டோம். எல்லாரும் ஒருங்கிணைத்து கொண்டு வரதுக்கு தளபதியோட கோரிக்கைக்காக நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். ஓகே. விஜய் அவர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரா? மிக சிறப்பாக இருக்காரு. தளபதியார் ஆணைக்கிணங்க மிக சிறப்பான வாழ்த்துக்களோட இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க. நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் தளபதி அவர்களுக்கு போகுதா? மேற்பார்வைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க, தலைமை உங்களை எப்படி வழி நடத்துது? மிக சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்குங்க. தலைமை வந்து யாருக்குமே அமையாத தலைமை. பொதுவாக சொல்ல போனால் எல்லாருமே வந்து அவங்களுடைய டேட்டஸ்ட்டை பார்த்து தான் பழகுவாங்க. ஆனால் ஆனந்தண்ணனை பொறுத்தளவுக்கு கடக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன தொண்டன் கூட தளபதியை பார்க்கணும், அவன் மேலே வரணும்னு நினைக்கிற ஒரே தலைமை எங்கள் தளபதியின் அன்பு தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் மட்டும்தான். எத்தனையோ தலைமையில் நான் பார்த்து எத்தனையோ கட்சிக்காரங்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கூட மேலே வரணும்னு சொன்ன ஒரே தலைமை எங்கள் புஷி ஆனந்த பொதுச் செயலாளர் அவர் மட்டும்தான். அவர் மேலே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு என்ன பதிலடிக்கு சொல்லணும்னு விரும்புறீங்க? சார் பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் சார் இருப்பான். ஒருத்தவங்க வளர 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 அவருக்கு கல்லடி விழுகத்தான் செய்யும். கல்லடி விழுந்தா தான் அது காய்ச்ச மரம். எங்கள் ஆனந்தன் அதே மாதிரி தான். எங்களை பொறுத்தளவுக்கு எங்களை மிக உயரமான இடத்துல உட்கார வைக்க போகிறது தளபதிக்கு அடுத்தாப்புல பொதுச் செயலாளர் அவர் மட்டும்தான். அவருக்கு கல்லடி விழுகத்தான் செய்யும். ஏன்னா நல்லது செய்கிறார்ல. மற்றவங்க மாதிரி ஆள் பார்த்து ஆள் பேசாமல் எல்லாத்தையுமே ஒரே லைனாக கொண்டாடுறாரு. பார்த்தீங்களா? தலைவன்லேருந்து தொண்டன்லேருந்து ஒரு போஸ்ட் ஓட்டுற முதல் கொண்டு எல்லாத்தையும் ஒரே லைனில் கொண்டு வருவார். அதுதான் எங்கள் தலைமை. ஓகே. இன்னைக்கு இந்த பந்தக்காலே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கு.
27ஆம் தேதி என்ன நடக்க போகுது, எப்படி எதிர்பார்க்கறீங்க? தமிழ்நாடே வியக்கும் அளவுக்கு இருக்கும் தளபதி கூட்டம். இந்தியாவே 26ல தமிழ்நாடு என்ற பேச்ச மாதிரி தளபதி கோட்டையா தான் இருக்கும் இந்த தமிழ்நாடு. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கலாம்.